Hi dears, welcome back to Mugudha Creation. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் எல்லா உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சென்னா மசாலா ரெசிபி. ரொம்பவே ஈஸியான முறையில் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சென்னா மசாலா எல்லா டிஃபன் ஐட்டங்களோடையும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி. அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாங்க. எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் இது ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன். பட் நான் இன்றைக்கி பூரிக்கு தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃப்ளஃபியாக சாஃப்டாக நல்லா உப்பி வரக்கூடிய பூரி ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டில் எண்ட் ஸ்க்ரீனில் அந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பூரி ரெசிபியை செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ சென்னா மசாலா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சென்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, அதாவது இஞ்சி வந்து ஒரு துண்டு சின்ன துண்டு அளவு இருந்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். அப்படி முழுசாக கூட சேர்த்துக்கிடலாம். இது கொஞ்சமாக வந்து பொன்னிறம் ஆகணும். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். பிரியாணி இலை வந்து ஒரு சின்ன சைஸுக்கு எடுத்திருக்கேன். அதாவது அரை சைஸ் பேலீஃப் தான் எடுத்திருக்கேன். 2 சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ இருந்துச்சுன்னா அது ஒரு ஹாஃப் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம எல்லாமே சேர்த்து வதக்கிக்க போகிறோம். அதாவது பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸுக்கு 2 பெரிய வெங்காயம். அது இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக கட் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா இதை நம்ம வதக்கி நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதனால் நான் பெரிய சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா சென்னா மசாலா கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்த பிறகு ரொம்ப நேரத்துக்கு வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லாவே அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதாங்க இந்த ப்ரொசீஜர். இப்போ நம்ம சென்னா மசாலா தால்சை பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போது அதே கடாயை நான் கழுவிட்டேன். அதை வாஷ் பண்ண பிறகு இப்போது அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் வந்து ஒரு ½ டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் சின்ன சின்ன சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு 5 சின்ன வெங்காயம் இருந்தால் போதும். அது இந்த மாதிரி பொன் வறுவலாக நம்ம வதக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க சொல்லியே இதில் ஒரு சின்ன சைஸுக்கு மிளகாய் வந்து சென்டரில் கீரி சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் கொடுக்காது, ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வெங்காயோட கலர் சேஞ்ச் ஆனதுமே இதில் நம்ம ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். அதோடைய கலவையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் ஓவர் நைட்டை சுண்டலை வந்து ஊற வச்சு காலையில் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நான் சுண்டலை வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில். அதை தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கணும். அதாவது வேக வச்ச தண்ணியில் நமக்கு சத்து இருக்குது. அதனால தான் அந்த தண்ணியோடு நம்ம இதில் இந்த சென்னா கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை சேர்த்துக்கிட்ட பிறகு இதில் மசாலா தூள் என்ன சேர்க்க போகிறோன்னா மல்லித்தூளும் மிளகாத்தூள் தான். அதாவது தனியாத்தூள் வந்து ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சென்னா மசாலா கிரேவி வந்து கொஞ்சம் வந்து திக்காகிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஒரு கைப்பிடி அளவு சுண்டல் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச சுண்டலை தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மசிச்சு சேர்த்துக்கலாம். கையாலே மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு கையால் மசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ மிக்சியில் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அப்படி சும்மா பத்த பறக்கா அந்த மாதிரி நான் மசிச்சு விடுறேன். அவ்வளோதாங்க. இதுவே கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் செஞ்ச பிறகு நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தீயை வந்து ஸ்லோ டு மீடியம் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும். அப்பப்போ அடிப்பத்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம கரண்டியால் கொஞ்சம் கிளறி விடணும். இவ்வளோ தாங்க சென்னா மசாலா நமக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். இந்த சென்னா மசாலா செய்கிறதுக்கு ரொம்பவே நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நைட்டு நம்ம சுண்டலை ஊற போடுறோம், காலையில் வந்து குக்கரில் வந்து விசில் வைக்கிறோம். அவ்வளோதாங்க. மற்றபடி வெங்காயம் தக்காளி கூட சேர்க்குறது கரம் மசாலா இவ்வளோதாங்க. வேறு தேங்காய் எதுவுமே தேவையில்லை. இது நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். சென்னா மசாலா சட்டுன்னு ரெடி ஆகிடும். இந்த சென்னா மசாலா வந்து நான் பூரியோடு தான் செஞ்சு சாப்பிட்றேன். செம்மையாக வந்திருக்குங்க சென்னா மசாலா. உங்களுக்கு இதில் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லியில் தூவி விட்டுக்கலாம். பட் நான் இங்கே சேர்த்துக்கலை. இந்த சென்னா மசாலா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த வகையான டிஃபன் ஐட்டத்துக்கு கூட நீங்கள் செய்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட நல்லாவே இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மிளகாய் வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். பாருங்கள், நான் போட்ட மிளகாய் அப்படியே இருக்குது. அது காரம் எதுவுமே நமக்கு கொடுக்காது.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.